நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். எதிர்க்கட்சி தலைவர்களுடைய வாக்குறுதிகளும் ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்களும் அடங்கிய பல்வேறு சுவாரஸ்யமான மேடை பேச்சுக்களோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல்ல கேட்க போகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசுடைய பேச்சை தான். இப்போதைக்கு மாநில அரசுகளுக்கு எந்த துறையிலையும் முழு அதிகாரம் இல்லைன்னு சொல்ற அவர், பாமக ஆட்சிக்கு வந்தா அந்த நிலை மாறும்னு உறுதியளிக்கிறார். ஒரு கட்சி என்றால் அதற்கு கொள்கை இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த போது ஆரம்ப காலகட்டத்தில் என்ன சொன்னார்கள்? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சொல்லுங்க சுடுகாடு. அடைந்தால் திராவிட நாடு. இந்தியாவை இரண்டாக பிரித்து வடநாடு, தென்னாடு, அது திராவிட நாடு. இல்லைன்னா நாங்கள் கொடுக்கலாம், நாங்கள் சுடுகாட்டுக்கு போவோம், கடுமையான போராட்டம் பண்ணோம் அப்படின்னாங்க. கடைசியில் நேரு மிரட்டினதும் ஒரு சட்டம் கொண்டு வந்ததும் பிரிவினை பேசினா நல்லா உள்ளத்தள்ளிடுவோன்னு சொன்னதும் எல்லாம் நடுங்கி ஒடுங்கி அதை கைவிட்டாங்க. விட்டுட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, இப்படி சொன்னாங்க. என்ன பண்ணீங்கன்னு இப்ப போய் கலைஞரை அவங்களுக்கு கேளுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இல்லை, அதுக்கு கொள்ளை கிடையாது. அது விசிறிகளை கொண்ட, சினிமா விசிறிகளை கொண்ட ஒரு அமைப்பு. எம்ஜிஆர் தொடங்கினால் அதன் பிறகு அப்படியே தொடர்ந்து வந்திருக்குது. கலைஞரை பிடிக்காதவர்கள், திமுகவை பிடிக்காதவர்கள் ஒரு எதிர்கட்சியாக அதை பார்த்து அதை ஆட்சியில அமர்த்தினார்கள். ஏதோ ஒரு சர்வாதிகார, ஒரு தனிநபருடைய சர்வாதிகாரத்தில் இயங்குகின்ற கட்சி அண்ணா திமுகவை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு கொள்கை, எங்களுக்கு இவ்வளவு பெரிய கொள்கை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். திமுக என்ன கொள்கை இருக்கிறது? எல்லா அதிகாரமும் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற வல்லமை கூட இவர்களுக்கு இருந்தது. பல அமைச்சர்களை மத்தியிலே பெற்றிருந்தார்கள். என்ன அங்கிருந்து பெற்றார்கள்? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது? எல்லா அதிகாரமும் டெல்லியிலே, இங்கிருந்து எல்லாமே ஓட வேண்டும், அங்கிருந்து கையெழுத்து பெற வேண்டும். இங்கு ஒன்றுமே இல்லை. கல்வியா அங்க ஓட வேண்டும், அதற்கு ஒரு அமைச்சர். சுகாதாரமா, அதுக்கு ஒரு அமைச்சர். இங்கே ஒரு அமைச்சர், அங்கே ஒரு அமைச்சர். விவசாயமா, அங்கே ஒரு அமைச்சர், இங்கே ஒரு அமைச்சர். இங்க என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு அதிகாரமும் கிடையாது மாநிலங்களுக்கு. அதனாலே சொல்லுகிறேன், உண்மையிலே இவர்கள் அதற்காக போராடவில்லை. நாங்கள் எங்களிடம் தமிழகம் வரும்போது, நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது உண்மையிலேயே மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் பெறுகின்ற அளவில் எங்களுடைய செயல்பாடு இருக்கும், எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடு இருக்கும், எங்களுடைய ஆட்சியினுடைய செயல்பாடு. அப்பொழுது வரும்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் எல்லாம் கலந்து பேசி ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு, இந்தந்த அதிகாரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் மத்தியிலே, இந்த அதிகாரங்கள் எல்லாம் மாநிலங்களுக்கு இருக்க வேண்டும், இதில் நீங்கள் எதுவும் தலையிடக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு காலம் வரும். நிச்சயமாக அதை இவங்கள் செய்திருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாவித அதிகாரமும் இவர்களுடன் இருந்தது. ஆனால் அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இன்றைக்கு எல்லாமே அங்கே ஓட வேண்டியதாக இருக்கு, டெல்லிக்கு. அதனாலே டெல்லியிலேயும் மத்தியிலேயும் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். இங்கே இந்த மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் முதலிலே கொடுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை ஆட்சியில அமர்த்துங்கள். இதை நீங்கள் மக்களிடம் சொல்லுங்கள் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததா பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாசுடைய பேச்சை கேட்கலாம். இவரும் சில வாக்குறுதிகளை தராரு. கூடவே ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சிகளுடைய நிர்வாகத்திறனையும் விமர்சனம் செய்யறாரு. கேட்போம். சென்னையை சுற்றி 400 ஏரிகளை மூடியிருக்கின்றார்கள். தவறான கொள்கை முடிவில். 50 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மட்டும் கிடையாது, காஞ்சி,
திருவள்ளூர் இந்த கிரேட்டர் சென்னை பகுதியில் மொத்தம் கிட்டத்தட்ட 3000 ஏரிகள் இருந்தது. இந்த ஏரிகள் அடையார் ஆற்று, அதுல வடிகள் ஏரிகள், கூவம் ஆற்று, கொசஸ்தலை ஆற்று, இதெல்லாம் வடிகின்ற ஏரிகள்லாம் 3000. அப்பொழுது எவ்வளவு கொள்ளளவு தெரியுமா? சென்னைக்கு 30 டிஎம்சி. அந்த ஏரிகள்லாம் நல்லா தூர்வாரி 30 டிஎம்சி. சென்னைக்கு தேவைப்படுகிறது 15 டிஎம்சி தண்ணி. 2 மடங்கு அதிகம் இந்த ஏரிகள்ல கெப்பாசிட்டி இருந்தது. ஆனா இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் குடிக்கிறது. எங்க இருந்து? ஆந்திரா கிட்ட பிச்சை எடுக்கிறோம் கிருஷ்ணா தண்ணிக்கு, கர்நாடகா கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் காவிரி தண்ணிக்கு, கேரளாவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் முல்லை பெரியார். இப்ப நீங்க குடிக்கிற தண்ணி எந்த தண்ணி குடிக்கிறீங்க? ஒண்ணு கிருஷ்ணா தண்ணியும் காவிரி தண்ணி தான். காவிரி தண்ணி எப்படி குடிக்கிறீங்க? வீராணம் வருது காவிரி மூலமா, வீராணத்துல இருந்து எடுத்துட்டு வராங்க பைப் மூலமா. ஆனா நம்ம புத்திசாலிங்க இந்த 2 கட்சியும். எப்படின்னா, சென்னையுடைய ஆண்டுதோறும் மழை 1150 மில்லிமீட்டர், தமிழ்நாடுடைய சராசரி மழை 922 மில்லிமீட்டர், சென்னை மழை 1150 மில்லிமீட்டர், ஆந்திரா உடைய சராசரி மழை 850 மில்லிமீட்டர், கர்நாடகாவுடைய சராசரி மழை கூர்கு பகுதியில் மட்டும்தான் 1300 மில்லிமீட்டர், மற்ற பகுதியில் 770 மில்லிமீட்டர், கேரளாவோட சராசரி மழை 1350 மில்லிமீட்டர் பரவலா இருக்கு. அப்போ நினைச்சு பாருங்க, ஆந்திரா மழை நம்முடைய குறையும், சென்னையில 1150. இந்த மழையை, இந்த தண்ணியை 80 விழுக்காடு கடலுக்கு அமைச்சிடுறாங்க, சேமிக்கிறது கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க புத்திசாலிங்க, கடலுக்கு தண்ணி அமைச்சிட்டு திருப்பி கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறாங்க. டீசாலினேஷன் பிளான்ட். ஏன்? அதுல கமிஷன் கொள்ளடிக்கணும். 10,000 கோடி 15,000 கோடி ப்ராஜெக்ட், மெயின்டெனன்ஸ் 1000 கோடி ஒவ்வொரு வருஷமும், அதுல 20%. டீசாலினேஷன் பிளான்ட் எங்க போடணும்? பாலைவனத்துல போடணும். எங்க நாடு? சவுதி அரேபியா, துபாய், இஸ்ரேல் போன்ற நாடுகள்ல அங்கதான் மழை கிடையாது, டீசாலினேஷன் பிளான்ட் போடுவாங்க. இங்க எவ்வளவு மழை இருக்கு, இதை விட்டுட்டு அங்க இருந்து கடல்ல மறுபடியும் எடுக்கிறாங்களா, தண்ணி எடுக்கிறாங்களா, அதுக்கு எல்லாம் கை தட்டிக்கிறாங்க. திட்டம், ஓ நாங்கெல்லாம் கொண்டு வந்தோம். முட்டாள்தனம் அதுல. இது மட்டும் இல்ல, இதுல மழை நீரும் கழிவு நீரும் கலந்து போயிட்டு இருக்கு சென்னையில. இது தனியா மழை நீர் சேகரிப்பு, ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினேஜ் எடுத்துட்டு போய் அங்க தண்ணி சேகரிக்கலாம். அதெல்லாம் இந்த திட்டம் கிடையாது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன கெப்பாசிட்டி ஸ்டார்ம் வாட்டர், இன்னைக்கு அதே தான் இருக்கு. அன்னைக்கு போற ரோட்ல போறப்ப பார்த்துட்டு வரேன், 60 அடி அகலம் ரோடு, 60 ஃபீட் ரோடு. அதுல ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினேஜ் எவ்வளவுன்னா 2 அடிக்கு 2 அடி கட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் மூளை இருக்கு உங்களுக்கு. எவ்வளவு வேஸ்ட், நேஷனல் வேஸ்ட். 60 அடி ரோட்ல 2 அடிக்கு 2 அடிக்கு பத்துமா? இது இல்லாம கிரே வாட்டர் கான்செப்ட் இருக்கு. அது கிரே வாட்டர் இவங்க கேட்டா அது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அதுல நம்ம காய்கறி கழுவுறோம், அதெல்லாம் இருக்கு. அந்த கிரே வாட்டரை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி பாயலாம். இப்படி நீருக்காக எவ்வளவு திட்டங்கள் நாம் செய்யலாம். யாருக்கும் பிச்சை எடுக்க தேவையில்லையே. we have enough of rain. இதை திட்டங்கள் நம்ம கொண்டு வரணும். நிச்சயமா கொண்டு வருவேன். இந்த பகுதியில் நாம முதல்ல கேட்க போறது மதிமுக பொதுச் செயலாளரும் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளருமான வைகோ அவர்களுடைய பேச்சு தான். ஊடகங்கள் மக்கள் நல கூட்டணி பற்றி வெளியிடுற செய்திகள்ல இருந்தே எந்த அளவுக்கு தங்களுடைய கூட்டணி உற்று கவனிக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரு வைகோ. மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்கள் 4 பேரும் நாங்கள் சேர்ந்தே இணைந்து செயலாற்றுகிறோம். ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் இந்த 4 பேர் இருக்கு கொண்டா சாப்பிடல, இன்னைக்கு நேர்த்திக்கு அவங்க போகும்போது ஒரே பஸ்ல போகல அப்படின்னு நம்ம மேல ரொம்ப பிரியமான ஒரு பத்திரிகைகள் இருக்கு. உத்தரச பிரச்சார பாடல்கள் வெளியிட்டோம். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் உத்தரசர் அவர்கள்
பகிர்ந்து கொள்ளவில்லை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதுன்னு ஒரு பேப்பர் அது முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நான் கவலைப்படலை. அப்ப நம்முடைய ஒவ்வொரு அசைவும் எவ்வளவு பயத்தை எதிரிகள் வட்டாரத்துக்கு ஏற்படுத்தி நாங்கள் பிரச்சார பயணம் போறோம். எனக்கெல்லாம் நெருப்பு வெயில்ல கடலூர்ல போய் நிற்கும் போது எவ்வளவு பெரிய கூட்டம், திகைத்து போயிட்டேன். ராத்திரி 12 மணி 1 மணிக்கு பட்டுக்கோட்டையில கூட்டம் திரட்டத்தை பார்த்தா மத்தியானம் வெயிலே கூடுறாங்க, அர்த்தராத்திரியிலே கூடுறாங்க. யாரு காசு கொடுத்தாச்சு வரல, அது எல்லாருக்கும் தெரியும். இப்பே நியூஸ்ல பார்த்தாங்க பத்திரிகையாளர்கள், ஏனையா ஒரு நிமிஷத்துல கோடி கோடியா அவங்க கட்சிகள் அடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க 25,000 35,000 45,000 50,000 60,000 இவங்கன்னா எதை தேர போகுதுன்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு காசும் ஒரு பெரிய வலிமையான இங்க இருக்கிற சொத்தை 4 கட்சி தொண்டர்கள் தான். லட்சம் படைகள் வந்தாலும் சரி, இந்த 4 கட்சி தொண்டர்களை போல ஒருங்கிணைந்து பாடுபடக்கூடிய பட்டாளம் எந்த அணியையும் போகவில்லை. இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சேலத்தில் காலையில் 4 பேரும் காலார நடந்து சென்றோம், நடைபயிற்சி. அதுல நாங்க 3 பேரும் பிங்க் கலர் டி-ஷர்ட் போட்டிருந்தோம். அது சட்டை அவருக்கு சரியா சேராதனால திரும்ப வேறொரு கலர், ஒரு பச்சை கலர் டி-ஷர்ட் நினைக்கிறேன் அவர் போட்டிருந்தார். உடனே அது ஒரு கேள்வி, 4 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றார்கள். திருமாவளவன் வேறு வண்ணத்தில் டி-ஷர்ட் அணிந்திருக்கிறார். அது எவ்வளவு விவரிக்கிறாங்க பாருங்க. எனவே மக்கள் மனதில், மக்கள் நல கூட்டணி மனதிலே பதிந்து விட்டது. கோடிக்கணக்கான மக்கள் மனதில் இது பதிந்து விட்டது. இளைஞர்கள் உள்ளத்தில் இது பதிந்து விட்டது. எனவே 4 கட்ட பிரச்சார பயணம் நடத்திட்டோம். முதல் கட்டம் கடலூரில் தொடங்கி காளையார் கோயிலில் நிறைவு பெற்றது. 2வது பயணம் கோவையில் தொடங்கி திண்டுக்கல்லில் நிறைவு பெற்றது. 3வது பயணம் ஆவடியில் தொடங்கி செங்கல்பட்டில் நிறைவு பெற்றது. 4வது பயணம் வடசென்னையில் தொடங்கி தென்சென்னையில் நிறைவு பெற்றது. அடுத்த 5ஆம் கட்ட பயணம் வருகிற 29, 30 தேதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கி நெல்லை மாநகர் மாவட்டம், நெல்லை புறநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தேனி மாவட்டம் வரையிலே இந்த 2 நாட்களில் 5வது கட்ட பயணம் நடைபெற இருக்கிறது. இன்னும் நீங்கள் வேட்பாளர் தேர்வு செய்யலையே, இன்னும் நீங்கள் வேட்பாளர் தொகுதி பங்கீடு செய்யவில்லை என்று நண்பர்கள் கேட்டார்கள், பத்திரிகை நண்பர்கள். அதெல்லாம் எளிதில் சுலபமாக முடிந்துவிடும். பொதுமக்களை சந்திக்கிற அந்த பணியில் நாங்கள் எல்லோரையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னாடி போய்விட்டோம். மாநாடு, மக்கள் சந்திக்கின்ற பிரச்சார பயணம், அதற்கு பிறகு இணையதளம், மக்கள் நல கூட்டணியுடைய இணையதளம் துவக்கம், அதற்கடுத்து மக்கள் நல கூட்டணியின் பிரச்சார பாடல்கள் மிக பிரமாதமாக அமைந்திருக்கின்றன. ஊழலுங்கிறது எப்பவுமே அங்கொன்னும் இங்கொன்னும் நடக்கிறது வழக்கம். ஆனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட மையப்படுத்தப்பட்ட ஊழலை இப்போ இருக்கிற ஆட்சியில தான் பார்க்க முடியுதுன்னு சமீபத்தில் ஆளும் அதிமுகவிலிருந்து விலகின பழக்கருப்பையா சொல்றாரு, கேட்கலாம். எனக்கு இந்த அரசியல் உள்ளே போன பிறகு எப்படி தோன்றியது என்றால், நான் 10 ஆண்டு காலம் அங்கே இருந்தேன். 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்தேன், 5 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்தேன். உள்ளே இருந்து பார்த்தபோது தான் எனக்கு சில செய்திகள் தெரிந்தன. ஊழல் என்பது எந்த காலத்திலும் உள்ளதுதான், ஆனால் 40-30 ஆண்டுகளாக அது பெருக்கமடைந்து காணப்படுகிறது. அந்த ஊழல் உதிரியாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த ஊழல் ஒன்று திரட்டப்பட்டு, அது நிறுவனப்படுத்தப்பட்டு, அது தலைமையின் கீழ் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஊழலை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். அதை சென்ட்ரலைஸ்டு கரப்ஷன் என்று நான் சொன்னேன். மையப்படுத்தப்பட்ட ஊழல். அவனவன் ஏதோ அவனவன் தோதுக்கு அடித்துக்கொண்டு அங்கே அந்த பக்கம் போய்விட்டான் என்பது போல அதெல்லாம் இல்லை. எவனும் அடித்துக்கொண்டு எங்கேயும் போக முடியாது. எல்லாரும் அடித்துக்கொண்டு இங்கே வந்து தர வேண்டும். உனக்கு பங்குதான் உண்டே தவிர உனக்கு முழு பணமும் சொந்தம் இல்லை. ஒரு வேடன் தன்னுடைய நாயை முயலை பிடிப்பதற்கு பழக்குகிறான். அந்த நாய் முயலை அடித்து அதுவே சாப்பிட்டு விட்டு போய்விடுமானால் அந்த நாயை வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை வேடனுக்கு கிடையாது. அந்த நாயை அவன் எப்படி பழக்கியிருப்பான் என்றால், அதை பிடித்து பல்படாமல் கவ்விக்கொண்டு வந்து அந்த வேடனுடைய காலடியிலே போட்டுவிட்டு அது வாளை ஆட்டி கொண்டு இருக்கும். நீ இனிமேல் தருவதை எனக்கு தா என்று.
அத்தகைய நிலைமையை தமிழ்நாட்டு அரசியலில் சில முதலமைச்சர்கள் ஏற்படுத்தினார். எண்ணி பாருங்கள், எத்தகைய ஒரு மோசமான நிலைமை. இதுதான் மந்திரிகளுடைய நிலைமை. வேட்டையாடுவதற்கும் முயலை பிடிப்பதற்கும் மந்திரிகளே தவிர அவர்களுக்கு அந்த துறையை பற்றியே ஒன்றும் தெரியாது. இந்த ஆட்சி எப்படி நடந்தது என்றால் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு நடந்தது. வெறும் 5 அதிகாரிகளை மட்டும் தன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸும் இங்கே இருந்தார். இப்படி ஷீலா பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் சீஃப் செக்ரட்டரியை விட்டு ஓய்வு பெற்றுவிட்ட பிறகு கூட அவர்களுக்கெல்லாம் ஒரு தனி பதவி கொடுக்கப்பட்டு, ஏனென்றால் நேரடியாக சீஃப் செக்ரட்டரியிடம் சிலவற்றை பேச முடியாது. நாம் என்ன விரும்புகிறோம், இந்த ஃபைல் மூவ் ஆக வேண்டும் என்றால் இதற்கு என்ன கட்டணம் வர வேண்டும் என்பதெல்லாம் சொல்வதற்கு இடையிலே சில அதிகாரிகள் குஷன் போல அமைந்திருந்தார்கள். இப்படி ஒரு ஆட்சி முறையே முற்றிலுமாக மாற்றி ஒரு ஜனநாயகத்தை தன்னுடைய தனிப்பட்ட ஆட்சியாக மாற்றிக்கொள்ள முடிவதற்கு எவ்வளவு சிந்தனை செய்திருக்க வேண்டும் அவர்கள்? அது ரொம்ப எளிதானதா என்று கேட்கிறேன் நான். எல்லாரும் ஒரு கூட்டாக சேர்ந்து கொண்டு செய்கின்ற காரியத்தை தனி ஒருவராக செய்வதும், எல்லாரையும் தங்களுக்கு ஏவல் செய்யுமாறு செய்வதும், இதை எப்படி வெற்றிகரமாக நடத்த முடிந்தது என்று நான் பல சமயங்களிலே யோசித்துக் கொண்டிருப்பேன். மனிதர்களுடைய மோசமான ஆசைகளின் மீது எந்த தலைமைக்கு சவாரி செய்ய தெரிந்திருக்கிறதோ அந்த தலைமை இது போன்ற காரியங்களில் வெற்றி பெறுகிறது. சாதாரணமான மனிதர்கள் எந்த அறிவுடையவனையும் வைத்துக் கொள்வதில்லை, எந்த ஒன்று குறித்தும் விவாதிப்பதில்லை, எந்த ஒரு கோரிக்கைக்காகவும் யாரும் அவர்களை சந்திக்க முடியாது. வட்ட செயலாளரை நீக்குவதிலிருந்து ஒரு மந்திரியை பதவியை விட்டு எடுப்பது வரையிலும் எல்லாவற்றையும் தன்னுடைய பொறுப்பிலே வைத்துக் கொள்வது என்று சொன்னால் அது இதுவரையிலும் நாம் அரசியலில் கேள்விப்படாத ஒன்று. அவர்களுக்கு எல்லா வட்ட செயலாளர்களையும் மாவட்ட தலைவர்களையும் தெரியும் என்பதில்லை. அதை பற்றி ஒரு புகார் வந்தால் உடனே தூக்கி எறிந்து விடுவார்கள். எல்லாரையும் அச்சத்திலேயே வைத்திருந்து அத்தனை பேரையும் தன்னுடைய நெகக்கண்ணிலே வைத்திருப்பது என்பது எளிதானதில்லை. ஆகவே ஒரு ஆட்சியினுடைய மிகப்பெரிய நோக்கம் பணம் திரட்டுவது. அந்த பெரும் பணத்தை ஒரு இடத்துல குவித்துக் கொண்டு பிறகு எல்லாவற்றையும் விலைக்கு வாங்குவதன் மூலமே அதை செய்வது. இன்னைக்கு இடம்பெற்ற மேடை பேச்சுக்கள் எல்லாம் நிச்சயமா சுவாரஸ்யமா தான் இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.